நேரத்தை வெல்லும் ரகசியம். ஒரு சிறிய கதையிலிருந்து பெரிய பாடம். நேரம் யாருக்காகவும் காத்திருக்காது. இந்த வரி நம்மால் 100 முறை கேட்டிருக்கலாம். ஆனா அத கடைப்பிடிக்கிறோமா? இது அருண் என்ற இளைஞனின் கதை. அவன் கனவுகள் வானத்தை தொட்டவை. ஒரு நாள் தன் சொந்த நிறுவனம் தொடங்க வேண்டும், குடும்பத்தை முன்னேற்ற வேண்டும், உலகம் முழுவதும் சுற்றி பார்க்க வேண்டும். ஆனா ஒரு பிரச்சனை மட்டும் அவனை தினமும் துரத்திக் கொண்டே இருந்தது. நேரம் போதலையே. குழப்பத்தில் சிக்கியவன் அருண் ஒரு நாள் புத்தகம் எழுத நினைப்பான். ஆனால் நண்பன் அழைத்து விடுவான். வேலை தொடங்க முடிவு செய்தால் சோம்பல் பிடித்துவிடும். நாளை செய்வேன் என்ற சொல் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பழக்கமாகி போய்விட்டது. ஒரு நாள் அவனுடைய தந்தை சொன்னார், தந்தை, நேரத்தை வெல்லணும்னா முதல்ல அதை கட்டுப்படுத்த கத்துக்கணும் மகனே. அந்த வார்த்தை அருண் மனசுல நெருப்பை ஈற்றியது. செயல் திட்டம் வாழ்க்கை மாற்றிய ஒரு பக்கம். அடுத்த நாள் அருண் ஒரு வெறும் நோட்டு புத்தகம் எடுத்தான். முதல் பக்கத்தில் பெரிய எழுத்தில் எழுதியான், செயல் திட்டம். அவன் தனது பெரிய கனவுகளை சிறிய இலக்குகளாக பிரித்தான். ஒவ்வொரு இலக்குக்கும் செய்ய வேண்டிய செயல் பட்டியலை எழுதினான். காலை 6 எழுந்து உடற்பயிற்சி. காலை 7 புதிய திறன் கற்றல். காலை 9 முக்கிய தொழில் பணிகள். மாலை வாசிப்பு அல்லது குடும்ப நேரம். இது ஒரு சாதாரண பட்டியலில்லை என்று அருண் நினைத்தான். இது என் வாழ்க்கைக்கு திசை காட்டும் வரைபடம். ஒழுங்கின் சக்தி. அவன் தன் கணினியையும் சுத்தம் செய்யத் தொடங்கினான். தேவையற்ற கோப்புகளை அழித்தான். முக்கியமான கோப்புகளுக்கு பொருத்தமான பெயர்கள் கொடுத்தான். பிறகு தேவைப்பட்டால் நிமிஷத்தில் கண்டுபிடிக்க முடியும் என்று மனமகிழ்ச்சியுடன் சொன்னான். அவன் இன்னும் ஒரு புதிய பழக்கத்தை வளர்த்துக் கொண்டான். ஒவ்வொரு நாளின் முடிவில் 10 நிமிடம் ஒழுங்கு செய்வது. அந்த சிறிய பழக்கம் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. சிறு கருவிகள் பெரிய விளைவு. அருண் பெரிய நிறுவனங்கள் பயன்படுத்தும் விலையுயர்ந்த மென்பொருட்களை வாங்க முடியவில்லை. ஆனால் அவன் தன்னை நிறுத்திக் கொள்ளவில்லை. அவன் மைக்ரோசாஃப்ட் அவுட்லுக் மாதிரி எளிய மென்பொருட்களை பயன்படுத்தத் தொடங்கினான். முகவரி புத்தகம், நினைவூட்டல், பணிப்பட்டியல் இவையெல்லாம் அவனுடைய நேரத் தோழர்களானது. அருண், என்னிடம் பெரிய குழு இல்லாவிட்டாலும் நான் ஒழுங்காக இருந்தால் பெரிய சாதனைகள் சாத்தியமே. மாற்றத்தின் பிறகு மாதங்கள் கழிந்தன. ஒரு காலத்தில் நேரத்தின் பின்னால் ஓடிய அருண் இப்போது நேரத்தை தன் பக்கம் ஓட செய்தான். ஒரு நாள் நண்பன் ரவி கேட்டான், டா அருண், உனக்கு எப்படிதான் நேரம் போகுது? எல்லா வேலைகளும் நேரத்துக்கு முடிச்சிருக்கு. அருண் சிரித்தபடி, ஜாதகம் இல்லடா, செயல் திட்டம்தான். நேரம் நம்மை காத்திருக்காது, ஆனால் நாம அதை கட்டுப்படுத்தலாம். கடைசி வரி வாழ்க்கைக்கான பாடம். நேரத்தை சரியாக பயன்படுத்துவது என்றால் நேரத்தை சேவிப்பதல்ல, வாழ்க்கையை முழுமையாக்குவது. நீங்க இன்று ஒரு சிறிய செயல் திட்டம் எழுதத் தொடங்குங்கள். அது ஒரு பக்கமே ஆனாலும் சரி, அந்த ஒரு பக்கம் நாளைக்கு உங்க வாழ்க்கையையே மாற்றும். முடிவில் நினைவில் கொள்ள வேண்டிய 3 வார்த்தைகள்: ஒழுங்கு, செயல்.